அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி பார்க்கலாம். டெலியூஷனுடைய 36வது பாகம். இது டெலியூஷன் சீஸ் ஸ்பெக்டர்ஸ் கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ். அது என்னென்னா, தன்னோட எண்ணத்தில் ஒரு பேய், ஆவி, பிசாசு இந்த மாதிரி கற்பனை உருவங்களை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு எண்ணம். இது நிறைய பேர், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், இந்த மனப்பிறழ்வு நிலை இல்லை மன அழுத்த நிலையில் அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும். அப்போது இதற்குரிய மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் மிக முக்கியமான மருந்துன்னு பார்த்திங்கன்னா பெல்லடோனா, கேனாபிஸ் சட்டைவா, நக்ஸ்வாமிகா போன்றவை. அதோடு கூட இந்த காலிபுரோமேட்டம், காலி கார்பு, காலி அயோடு, காலி சிலிக்கேட்டா போன்றவையும், மெக்னீசியம் யூரியாட்டிக்கம், லைக்கோபோடியம், லாக்டசிஸ், நேட்ரம் யூரியாட்டிக்கம், நைட்ரிக் ஆசிட், ஓபியம் போன்றவையும், ரஸ்டாக்ஸ், ஜாம்புகஸ், சர்சபரில்லா, செப்பியா, சைலீசியா, ஸ்பைஜீலியா, சல்ஃபர், டேரண்டுலா, தூஜா, வெரட்ரம் போன்றவையும் முக்கியமான மருந்துகள். இதில் சப்ரூப்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் அந்த மாதிரி உருவங்கள் தன்னுடைய கண்ணுக்கு தெரியுது, தன்னுடைய எண்ணத்தில் இருக்குது அப்படின்னா ஆர்சனிக்கம் ஆல்பம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் சீஸ் ஸ்பிரிட்ஸ் ஸ்பெக்டர்ஸ் கோஸ்ட் டே அண்ட் நைட், ஆர்சனிக்கம் ஆல்பம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் சீஸ் ஸ்பெக்டர் கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் அட் ஈவினிங், சாயங்காலம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு புரோமியம் ஒற்றை மருந்து. இது நைட்டில் தெரிஞ்சுன்னா ஹெலிபோரஸ் மெர்க்யூரியஸ், 2 மருந்துகள். பெட்டில் இருந்தது அப்படின்னா, தன்னோட படுக்கையில் இந்த மாதிரி உருவங்களை பார்த்தாங்க அப்படின்னா அட்ரோஃபினம் ஒற்றை மருந்து. இந்த மாதிரி பேய் பிசாசு உருவங்கள் தனக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு என்ன இருந்ததுன்னா அதுக்கு லாக்கசிஸ் ஒற்றை மருந்து. இந்த மாதிரி உருவங்கள் பிரைட் டே லைட்லேயே, பட்டப்பகலே எனக்கு அந்த மாதிரி உருவங்கள்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அலறுவாங்க. இதற்கு என்ன ரூபிக்னு பார்த்தீங்கன்னா, டெலியூஷன் சீஸ் ஸ்பெக்டர்ஸ் கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் இன் டே லைட், பிரைட் டே லைட், இதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அதே மாதிரி சில் டியூரிங், இந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான தன்மையில் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நைட்ரிக் ஆசிட் ஒற்றை மருந்து. கண்ணை மூடினாலே கெட்ட கெட்ட உருவங்களாக நம்மளோட கண்ணுக்கு தெரியுது சார் அப்படின்றதுக்கு என்ன ரூபிக்னு பார்த்தீங்கன்னா, டெலியூஷன் சீஸ் ஸ்பெக்டர்ஸ் கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ஆன் க்ளோசிங் ஐஸ், இதுக்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கம், பிரயோனியா, கல்கேரியா, லாக்கசிஸ், நேட்ரம் யூரியாட்டிக்கம், சல்ஃபர், தூஜா போன்றவை முக்கியமான மருந்துகள். அடுத்து டெலியூஷன் சீஸ் ஸ்பெக்டர்ஸ் கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ஆன் ஃபயர், அது நெருப்பில் இந்த மாதிரி உருவங்களை பார்க்குற மாதிரியான எண்ணம் இருந்ததுன்னா அதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து. அதே மாதிரி காற்றுல பறக்கிற மாதிரியான ஒரு எண்ணம், ஹோவரிங் இன் த ஏர் இருந்ததுன்னா அதுக்கு லாக்கசிஸ் ஒற்றை மருந்து. அதே மாதிரி ஏவல் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி உருவங்களை வந்து ஏவல் பண்ணிட்டாங்க, அதுக்கு போல்ட்ரகிஸ்ட் அப்படின்றது அன்கோலினம் ஒற்றை மருந்து. அதே மாதிரி தூக்கத்தில் இன் ஸ்லீப் இருந்ததுன்னா அதுக்கு கேம்பரா ஒற்றை மருந்து. அதே மாதிரி டெலியூஷன் ஸ்பெக்டர்ஸ் கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ஸ்பீக் வித் டாக்கிங் வித் அப்படின்னா அது அந்த மாதிரி உருவங்கள் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியான எண்ணம், அதுக்கு நைட்ரிக் ஆசிட், பிளாட்டினா, நேட்ரம் ஊர் போன்றவை முக்கியமான மருந்துகள். அடுத்து டெலியூஷன் சீஸ் ஸ்பெக்டர்ஸ் கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ஸ்ட்ராங் அப்பான், கூட்டம் கூட்டமாக வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு போகிறது மாதிரியான ஒரு எண்ணம், இதுக்கு வந்து சொரையனம், வெர்பாஸ்கம் 2 மருந்துகள். இதே இது ட்விலைட், ஒரு அந்தி வெளிச்சம், அதாவது சாயங்கால வேலையில் இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பெர்பரிஸ், பாஸ்பரஸ் 2 மருந்துகள். அதே மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டது, இந்த மாதிரி கற்பனை எண்ணங்கள், ஒரு பேய் பிசாசு மாதிரி கற்பனை எண்ணங்கள் வருதுன்னா டல் கேமரா அண்ட் ஜிங்கம் மெட்டாலிக்கம். இது நம்ம நிறைய நேரங்களில் இந்த மாதிரி பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க பயந்து போனவங்க, மனப்பிறழ்வு நோயாளிகள், மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மருந்து சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். சிசோஃப்ரினியாவில் இது முக்கியமான ஒரு மனக்குறியாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து டெலியூஷன் ஸ்பைடு, ஹீ இஸ் ஸ்பைட் ஆன், தன்னை யாரோ உளவு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம், இதுக்கு அக்வாமெரேனா, லாக்கசிஸ், மெடோரினம் போன்றவை மருந்துகள். இதனுடைய கிராஸ் ரூபிக் பார்த்தீங்கன்னா லுக்ட் அட் வாட்ச், இது போன்றவை இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ். டெலியூஷன் ஸ்பின்னிங், தன்னை சுற்றிட்டு இருக்க மாதிரி, எப்போ பார்த்தாலும்
தான் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு எண்ணம். இதுக்கு ஹயாஸ்கேமஸ், ட்ரொமோனியம் போன்றவை 2 மருந்துகள். டெலியூஷன், ஹீ இஸ் எ ஸ்பிரிட், தான் வந்து ஒரு ஆவி மாதிரி நினச்சிக்கிறது, ஆவி போன்று இருப்பது போன்ற எண்ணம். இதுக்கு கேனபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன், ஹீ ஸ்குவாண்டர்ஸ் மணி. ஆனால் ஸ்குவாண்டர்ஸ் பண்ணினா வெட்டியாக நம்ம செலவு பண்ணுறோம், எல்லாத்துக்கும் வந்து நல்ல தாராளமாக செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு வெரட்ரம் ஆல்பம் ஒற்றை மருந்து. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரஸ் பயன்படுத்தியோ அல்லது ஸ்பின்னிங் பயன்படுத்தியோ அல்லது ஸ்குவாண்டர்ஸ் பயன்படுத்தியோ இல்லை ஸ்பைடு பயன்படுத்தியோ ஏதாவது கேசஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா.